COP28 போன வருஷம் டிசம்பர் மாதம் உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு. காப்னா என்ன, இந்த COP28 மீட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் COP28 ஃபுல் சம்மரி அப்படின்றத 3 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மேஜர் மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ்ட் இன் COP, ரெண்டாவது கண்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்ன இருந்திருக்குது, மூணாவது இந்த COP28 பெருசாக எதெல்லாம் ப்ராக்ரஸ் ஆகலை, இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேஜர் மைல்ஸ்டோன்ஸில் நம்ம 4 விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், செகண்ட் ஒன் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன், தேர்ட் ஒன் குளோபல் ஸ்டாக் டேக் அண்ட் ஃபோர்த் ஒன் ஜஸ்ட் டிரான்சிஷன். நாலுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி இருக்கும், பட் டோன்ட் வரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். இந்த ஃபண்ட்னா என்ன, எதுக்காக இந்த ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அட் COP28 என்ன நடந்திருக்கு இந்த ஃபண்டை பற்றின்னு பார்ப்போம். இந்த COP28 பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிஸுமே இந்த ஃபண்டை ஆப்ரேஷனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இந்த ஃபண்டிலேருந்து அமௌண்ட் எடுத்து கிளைமேட் சேஞ்சால் அஃபெக்ட் ஆன பர்டிகுலர் பிளேசஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதில் ஒரு 3 கீ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ், அதாவது இந்த ஃபண்டை கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கமிட்டியில் ஈக்விட்டபிளாக எல்லா கண்ட்ரியும் பேலன்ஸ் பண்ணி நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது இந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எந்த இடத்துலலாம் கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரியும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது கிளைமேட் சேஞ்சுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அதுக்குன்னு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும், சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா. அதை வந்து 2013 ஆஃப்ரிக்கன் குரூப் ஆஃப் நெகோஷியேட்டர்ஸ் அப்படின்றவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 2015 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. எப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது 8 வருஷமாக நிறைய நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை இதை முக்கியத்துவப்படுத்தணும், இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது, இதை இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி நிறைய நெகோஷியேட் பண்ணி ஃபைனலி 2023 COP28 இந்த ஃப்ரேம் ஒர்க் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் GGA இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி அக்ரி பண்ணி எல்லா பார்ட்டியும் சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் என்ன சஜஸ்ட் பண்ண போகுதுன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து மானிட்டரிங், எவாலுவேஷன், வல்னரபிலிட்டி, ரிஸ்க் அசஸ்மெண்ட், மானிட்டரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எப்படி பண்ணணுன்ற ஃப்ரேம் ஒர்க்கு அக்ரி பண்ணியிருக்காங்க 8 வருஷம் கழிச்சு. மூணாவது குளோபல் ஸ்டாக் டேக், அதாவது GST. இதை நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ எடுத்துக்கலாம். இப்போ காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது கைடுன்னு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்டை அப்பப்போ கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கீங்க, இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் கேப் இருக்குது, அடுத்து எப்படிலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி வரப்பட்ட ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக். அப்போது ரிவ்யூன்னு சொல்லிட்டோம், அதில் என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுதான் ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர். இப்போது சோலார், விண்டு, இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிலாம் நிறைய யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதை வந்து 3 மடங்காக உயர்த்தணும் பை 2030 அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இப்போ பொறுத்த லெவல்லேருந்து 3 மடங்கு வந்து சோலார், விண்டு மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது எனர்ஜி எஃபிஷியன்சி. இப்போ சுவிட்சை அப் பண்ணால் நமக்கு வந்து எனர்ஜி கம்மியாயிடும் அப்படின்னு தெரியும். இது வந்து எனர்ஜியை குறைக்கிறது, எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்ற டேர்மில் சொல்லுவாங்க. அதை வந்து 2 மடங்காக உயர்த்தணும் பை 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ரிவ்யூ நடக்கும். அண்ட் இந்த COP28 வந்திருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு non-CO2 எமிஷன், மீத்தேன் மாதிரி சில எமிஷன்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஒரு கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கும், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கறது பேர் தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக். நாலாவது ஜஸ்ட் டிரான்சிஷன். அதாவது இந்த டிரான்சிஷன் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாசில் ஃபியூவல்லேருந்து நம்ம வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி மாறுறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் இனிமே இது வந்து ஒரு சோஷியல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்ற டேர்ம் வந்து 1980s வந்து பழக்கத்தில் இருக்குது. அண்ட் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா
கிளைமேட் சேஞ்சால நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய ஆக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் அடுத்த ஒரு 5-6 வருஷத்துல ஏகப்பட்ட சேஞ்சஸ் வரப்போகுது இந்த வேர்ல்டு. அப்போது நிறைய மக்களை வந்து ட்ரெயின் பண்ணணும், க்ரீன் ஜாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் அது பண்ணும்போது நிறைய மக்களை வந்து பின்னாடி விட்டுட்டு போயிடக்கூடாது. அவங்க ஒரு பழைய வாழ்க்கை முறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து சிலரை மட்டும் முன்னேற்றணும் அப்படின்னு பண்ணாமல் எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு போகிறோம், இந்த டிரான்சிஷன் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் வந்து ஜஸ்ட் டிரான்சிஷன். ஸோ நாட் லீவிங் அவுட் எனிபடி, எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த டிரான்சிஷன் போகிறது ஃப்ரம் நார்மல் பிஸ்னஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு கிளைமேட் ஆக்ஷன் லைஃப்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஜஸ்ட் டிரான்சிஷன். அண்ட் இந்த COP28 ஜஸ்ட் டிரான்சிஷன் பற்றி நிறைய இடங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அப்போது தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் என்வரான்மெண்டல் இனிஷியேட்டிவ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கண்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பேச ஆரம்பிப்போம். அதாவது கிளைமேட் சேஞ்சால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான். அதுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் நிறைய ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அப்போது டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்களாவே முன் வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை தரோம், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நீங்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடி பார்த்தா இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு மாதிரி இந்த ஃபண்டுக்குலாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்ட்ரியும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜெர்மனி $100 million, UAE $100 million, UK $75 million, US $17.5 million, டென்மார்க் $50 million, Ireland and European Union $27 million, Norway $25 million, Canada $12 million, ஜப்பான் $10 million சொல்லி இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு $700 million வந்து இந்த ஒரு COP28 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி. இந்தியன் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய் வரும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு காப்னால ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் 5600 crores $700 million இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 0.2% ஆஃப் வாட் கிளைமேட் டிசாஸ்டர் இஸ் ஆஸ்கிங் ஃபார். அதாவது மொத்தம் நமக்கு ஒரு $350+ பில்லியன் தேவைப்படுது இந்த பாயிண்ட் இன் டைமில். அதில் வெறும் $700 million தான் வந்து $700 million தேவைப்படுறது எவ்வளோ $350 பில்லியன். அப்போது வெறும் ஒரு 0.2% தான் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் யூஎஸ் மாதிரி மோஸ்ட் பொல்யூட்டிங் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $17.5 million தான். அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் கண்ட்ரீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த காப்மே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்ம எதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பேச ஆரம்பிப்போம். டு ஸ்டார்ட் வித் கார்பன் மார்க்கெட்ஸ். கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி, லெட்ஸே ஒரு க்ரீன் கம்பெனின்னு வச்சுக்கோமே, நிறைய கார்பன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, எமிட்டே பண்ணல. இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து நிறைய எமிட் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய கார்பன், அதாவது பொல்யூட்டிங் ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கம்பெனிக்கு நடுவில் கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க வாங்க முடியும், விற்க முடியும். அப்படின்னா என்ன, இந்த க்ரீன் கம்பெனி வந்து நிறைய கார்பனை வந்து எமிட் பண்ணாதனால கிரெடிட்ஸ் வந்து இவங்க விற்க முடியும், இவங்க நிறைய எமிட் பண்ணுறதுனால அதை வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பனை விற்கிறதுக்கும், அதாவது கார்பன் கிரெடிட்ஸை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு வர்ச்சுவல் மார்க்கெட்டுக்கு பேர் தான் கார்பன் மார்க்கெட்ஸ். இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்குது COP28 முன்னாடி. அதில் சில ஆர்டிக்கல் லெட்ஸே 6.2, 6.4 இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் சரியாக புரியலை, டபுள் கவுண்டிங் ஆயிடுது, விற்கிறவங்க சரியாக காசு தர மாட்டுறாங்க, கரெக்டான கார்பனை வந்து அவங்க மெஷர் பண்ணலான்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அதை எதையுமே இந்த COP28 அட்ரஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி லீஸ்ட் டச் டாபிக் இன் COP28 அப்படின்னா வந்து நம்ம கார்பன் மார்க்கெட் சொல்லலாம். எந்த ஒரு ப்ராக்ரஸுமே மேஜராக நடக்கவே இல்லை. ரெண்டாவது, மேலே வந்து GGA அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி, எப்படி கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதில் எந்த ஒரு மேஜர் இதையுமே வந்து அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணலை, எக்ஸப்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் அடுத்தடுத்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்கு நம்மளால் நேஷ்னல் லெவலில் பாலிசிஸை பார்க்க முடியும். பட் ஃபுட் செக்யூரிட்டி பற்றியோ, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பற்றியோ, அவங்களோட வல்னரபிலிட்டி பற்றியோ எங்கேயுமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ என்னதான் வந்து இந்த GGA ஃப்ரேம்வொர்க் ஃபைனலைஸ் ஆகிருந்தாலும் அதில் கிளியர் கட்டாக நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பெஷலி ஃபுட் செக்யூரிட்டி, ஏன்னா நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆக போது கிளைமேட் சேஞ்சால், அதை டிஸ்கஸ் பண்ணாதது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மேலே சொன்ன இந்த குளோபல் ஸ்டாக் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டிரான்சிஷன் அவே அப்படின்ற ஒரு வேர்டை நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்டு எதை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, போன COP27 பார்த்த ஃபேஸ் அவுட் அண்ட் ஃபேஸ் டவுன் அப்படின்ற 2 வார்த்தையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபேஸ் அவுட்னா என்ன, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது. அதை வந்து ஃபாசல் ஃபியூல்ஸ்க்கு பண்ணணும், ஆனால் அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எதனால, டிரான்சிஷன் அவே. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்த மூவ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மழுப்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா.
இதைத்தான் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் பேசுகிறாங்க. நீங்கள் சும்மா வேர்டை தான் மாற்றிருக்கீங்க, சும்மா ஒரு மனுப்பலான பீட்டிங் அரௌண்ட் த புஷ் மாதிரி வேர்டை தான் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கீங்க, வேர்ட் ப்ளே தான் பண்ணுறீங்களே தவிர ஆக்சுவலான ஆக்ஷன்ஸை இந்த COP28 எடுக்கவே இல்லைன்றது நிறைய கிரிட்டிக்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்ததாக கிளைமேட் ஃபினான்ஸ் டார்கெட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு மாதிரியே இன்னொரு மிகப்பெரிய ஃபண்ட் ஓவராலாக க்ரியேட் பண்ணணும், அரௌண்ட் $100 billion. ஸோ தட் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் இதுக்கு எந்த ஒரு கிளியரான டைரக்ஷன்ஸுமே இல்லை இந்த காப்பில். அதையுமே COP29 வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ஃபண்ட் அப்படின்ற பேசிஸ்லேயே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குதுன்றது தான் ரியாலிட்டி. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, UN கிளைமேட் சேஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி சைமன் ஸ்டைல் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட க்ளோசிங் ஸ்பீச் இந்த COP28 என்ன சொல்கிறாருன்னா, whilst we didn't turn the page on the fossil fuel era in Dubai, this outcome is the beginning of end அப்படின்னு சொல்கிறாரு. பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லி என்னதான் கதையெல்லாம் சொன்னாலும் என்னோட ஒரு ஹம்பிளான ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு டிவி சேனல் வந்து ஒரு டிபேட் நடத்தினாங்க, எஜுகேஷன் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளான ஆன்சர், எஜுகேஷன் வேணும், எண்ட் ஆஃப் டிபேட், அவ்வளோதான். அந்த ஒரு டிபேட்டே தேவையில்லை இல்லையா? அந்த மாதிரி தான் பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லேயே நிறையா பண்ணுறதை விட்டுட்டு டைரெக்டாக ஆன் த பாயிண்ட் எப்படி வந்து ஃபாசில் ஃபியூவலேருந்து அடுத்த எனர்ஜி ரெனியூவலாக க்ரீனாக மூவ் பண்ணுறது அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணணும். பட் அதை பெருசாக பேசின மாதிரி எனக்கு தோணல. ஸோ COP28 இப்படி தான் முடிஞ்சது. பெருசாக ப்ராக்ரஸ், ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் COP29 30 ரொம்பவே கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா, பை த டைம் வி கிராஸ் 2026, இதை நீங்கள் இப்போவே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கலாம். பை த டைம் வி கிராஸ் 2026 நம்ம வந்து 1.5 டிகிரி மார்க்கை வந்து ரீச் பண்ணியிருப்போம், ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து. ஏன் இந்த 1.5 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது புரியும். பட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன், எது நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆஸ் அ வேர்ல்டாக நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள நம்ம பண்ணால் தான் வந்து, பிகாஸ் கிளைமேட் கிளாக் இஸ் டிக்கிங்.